ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டா? அப்படி ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அதற்குண்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. முத்தமிழ் செல்வன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து காலேஜ் முடிக்கிறார். என்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறார். என்ஜினியரிங் காலேஜை எப்போ முடிக்கிறார்னா 2003 கம்ப்ளீட் பண்றார். முத்தமிழ் செல்வன். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் ஆக்சுவலா ரொம்ப நல்லா படிக்கிறவரு. ஆனா கடைசியா இருக்கிற ஒரு செமஸ்டர்ல கடைசி எக்ஸாம் எழுதும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஓகே. அவரு அவருக்கு சரியா எழுத முடியல. அந்த இது பாதியில எக்ஸாம் அட்டெண்ட் பண்றாரு. ஆனா அது கரெக்ட்டா எழுத முடியல. அ பாதியில அவர் வந்து ரொம்பவே முடியல. அதனால அவரு விட்டுறாரு. ஸோ அந்த காலேஜ்ல எல்லாருமே முடிச்சு பாஸ் ஆகி டிகிரி வாங்கிட்டு போற பட்சத்தில அவருக்கு ஒரே ஒரு பேப்பர்ல அரியர் விழுந்துருச்சு. கடைசி எக்ஸாம்ல மட்டும் அரியர் விழுந்துருச்சு. அடுத்த 6 மாசத்துக்கு அவர் இன்டர்வியூ போ முடியாது. பட் இவங்க கூட இருக்கிற எல்லாருமே இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா எல்லாத்த விட முத்தமிழ் செல்வன் நல்லா படிக்கிறவர். சரி, கடவுள்கிட்ட கேட்குறாரு. ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்? ஒய் மீ? எல்லாரும் என்னை விட சுமாரா படிக்கிற எல்லாருமே இப்ப வேலை கிடைச்சு போயிட்டாங்க. 2003 தான் வந்து இந்த காலேஜ்லலாம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு கொஞ்சம் நிறைய வரக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தான் அந்த வேர்டே அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து வந்த கம்பெனியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4000 சேலரி, ரூ. 6000 சேலரிக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ரூ. 4000ங்கிறது ஒரு நார்மலான ஒரு சேலரி. அந்த டைம்ல 2003ல நார்மலான சேலரி. ரூ. 4000க்கு நிறைய கம்பெனி வராங்க. ரூ. 6000 ரூ. 8000 வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வராங்க. ரூ. 8000 வரைக்கும் சேலரி குடுத்து. ரூ. 8000 வரைக்கும் ஒருத்தங்க ஏர்ன் பண்ண முடியுமா? அதுவும் காலேஜ்லயே வந்து எடுத்துக்க முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் அப்ப தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ பட் இவருக்கு வந்து இந்த மாரி அட்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இவருக்கும் அந்த மாரி ₹8000க்கு உண்டான சேலரிலலாம் கிடைச்சிருக்கும் மந்த்லி. ஆனா இவருனால அட்டெண்ட் பண்ண முடியல. ரொம்ப நொந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சரி 6 மாசம் என்ன பண்றதுன்னு சும்மா இருக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் ஏதாச்சும் படிக்கலாம்னு சொல்லிட்டு லேர்ன் பண்றாரு. லேர்ன் பண்ணி கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் எடுத்ததுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில அவர எடுத்துட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் நல்லா லேர்ன் பண்ணாரு. அதனால எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சேலரி வந்து 15,000க்கு மேல குடுக்குறாங்க. ₹15,000 சேலரி கிடைக்குமா? அப்படின்னு அப்ப தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்ப முத்தமிழ் செல்வன் என்ன சொன்னார்ன்னா, "ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது?" ஏன்னா அது சந்தோஷத்துல சொல்றார். "ஏன் என்ன மட்டும் பிக் பண்ணி 6 மாசம் என்ன கொண்டு போயிட்டு ரீடைரக்ட் பண்ணி, அங்க படிக்க வச்சு, எல்லாத்த விட முன்னாடி கொண்டு வந்திருக்கியே, என்ன மட்டும் ஏன் உனக்கு இவ்வளோ புடிச்சிருக்கு?" அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல அவர் இது பண்றார். எல்லாரும் அவர பொறாமையா முதல்ல எல்லாரும் அவர ஒரு பாவமா பார்த்த எல்லாருமே இப்போ பொறாமையா பார்க்குறாங்க. ரைட்? இவனுக்கு மட்டும் ரூ. 15,000 சேலரியா கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னா, உள்ள போன உடனே அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ட்ரெய்னிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நல்ல டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டாரு. இவரு மட்டும் மோசமான டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. கூட இருந்த அத்தன பேருமே நல்ல டிபார்ட்மெண்ட். இவரு மட்டும் மோசமான டிபார்ட்மெண்ட். மோசமானன்னா ரொம்ப ஒரு மாரி ஒரு கஷ்டமான ஒரு டிபார்ட்மெண்ட். நெறைய டைம், ரொம்ப கம்மியான இன்சென்டிவ்ஸ் அந்த மாரிலாம் இருக்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படும்போது, ஏன் கடவுளே எல்லாத்தையுமே என்ன விட சுமாரா ஒர்க் பண்றவங்கள எல்லாத்தையும் நல்ல டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சுட்டேன். என்ன மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்ல அனுப்பிச்சுட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துற. ரைட்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதே கொஸ்டின அவர் கேட்குறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து, அவர தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு அ ஹையர் டிவிஷன்ல இருக்கிற வேற ஒரு இதுல வந்து அவர இது பண்றாங்க. ஓகே. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் வேற டிபார்ட்மெண்ட் போனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சுமாரா தான் ஒரு இது இருக்கு, சேலரி இருக்கு. பட் இவர வந்து வேற ஹையர் இதுல அனுப்பிச்சாங்க இல்லையா? ஏன்னா இது கஷ்டமான இது யாரும் வரவும் மாட்டாங்க. நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹெட்டா ஒரு ப்ரமோஷன் குடுத்து ஹையர் இதுல அனுப்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் இவர பார்த்து பொறாம ஆரம்பிச்சாங்க. அப்ப இவருக்கு சூப்பர் சேலரி 40,000 வரைக்கும் சேலரி வந்துச்சு. ₹40,000க்கு சேலரி வருமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அவரோட அத்தை பொண்ணுங்கள்லாம் வந்து அவருக்கு போட்டி போடுற மாதிரி உண்டான சிச்சுவேஷன். அவ்வளோ சேலரி வாங்குற ஒரு பெர்சன் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நம்ம ஃபேமிலிலேயே பார்த்ததில்லங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு. "ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த மாரி குடுக்குற? கஷ்டமான ஒரு இத அனுப்பிச்சு விட்டு, என்னை இவ்வளோ ட்ரெயின் அப் பண்ணி, ஒரு நல்ல இடத்துல அனுப்பிச்சதற்காக பண்ணியிருக்க. தேங்க் யூ ஸோ மச். ஏன் என் மேல மட்டும் உனக்கு இவ்வளோ
பாசம், ஏன் என்னை மட்டும் பெட்டாக வச்சுருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். ரைட். அப்போ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு, ஏன்னா இது ஹையர் இதில் இது போகணும் இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி உண்டான ஒரு நல்ல பிரான்ச், அதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் போனால் ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து யூஎஸ்க்கு, அமெரிக்காவுக்கு ஒரு இது பண்ணணும், நீங்கள் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே அவருக்கு இது கிடைக்குது. ஓகே, கிடைக்குது. அப்போ வந்து அவர் கேட்குறாங்க, பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னேன். ஸோ பாஸ்போர்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அலோடு, அதனால் எனக்கு பாஸ்போர்ட் இல்லாதனால உங்களோட இது வந்து இன்னொருத்துக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவரை விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இன்னும் பெட்டரான ஒரு ஒரு இதுக்கு போகிறாரு. இவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அந்த டைமுக்குள்ளே எடுக்க முடியுமா தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கலும் இருக்குது, பேர் மாற்றுறது அந்த இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால உடனே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போது கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இந்த மாதிரி உண்டான சோதனை, நான் என்ன பாவம் பண்ணேன்? சரி நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ட்ரை பண்ணார். பண்ணிகிட்டு இருக்கும்போது அட் த லாஸ்ட் மோமெண்ட் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் த்ரூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து பாஸ்போர்ட் ரெடின்னு சொன்ன உடனே சரி உங்களையும் நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த டீமில் ஆட் பண்ணிட்டாங்க. டீமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது கிளம்பணும். ஓகே, கிளம்பும்போது என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. இவர் வந்து காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இவரோட காரு பஞ்சர். ஓகே, இவரோட காரு பஞ்சர். எல்லாருமே ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டாங்க, ஆனால் இவரோட காரு பஞ்சர். 3 மணிக்கு வந்து வேறு கேபும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமப்படுறாரு. அப்போது கேட்குறாரு கடவுள்கிட்ட, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை, நான் என்ன பாவம் பண்ணேன்? பட் ஸ்டில் அவர் வந்து சர்ச் பண்ணி எப்படியாச்சும் பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரை எழுப்பி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட காரில் என்னை ட்ராப் பண்ணுங்கள், இல்லாட்டி என் லைஃபுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பின்னடைவாக இருக்கும், போனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த 3 மணிக்கு கூட 3:30 மணிக்கு கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் காரு ஒரு இடத்துல இடிச்சிருச்சு. நைட் டைமில் வேறு யாரோ ஸ்பீடாக வந்து கார் மேலே இடிச்சிட்டாங்க. 2 பேருக்கு பெரிய அடி இல்லை, பட் காரை வந்து எடுக்க முடியல, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி போக முடியல. இவருக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கு. இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போது அடிபட்டிருக்கும் போது ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் விட மாட்டாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளேயும் வந்து ரத்த காயத்தோடு விட மாட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனிக்கும் நம்ம போக முடியாது, நம்மளோட இது வந்து டன். அப்போது கடவுள்கிட்ட கேட்குறார், கடவுளே நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ரைட், என்ன நான் பாவம் இந்த உலகத்தில் நான் பண்ணேன், ஏன் இப்படி சோதிக்கிறேன்? ரைட், எல்லோரும் அங்கே ஏர்போர்ட் உள்ளே போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாங்க. நான் இங்கே வந்து ரத்த காயத்தோட நடு ரோட்டில் கிடக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்? ரைட், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? திரும்பவும் அதை கேட்குறாரு. ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து இவருக்கு ஒரு மெசேஜ் தெரியுது, அவங்க போன ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு, இவங்க கூட போன நிறைய பேர் இறந்துட்டாங்க. கடவுள்கிட்டே அவர் என்ன சொல்கிறார், ஏன் கடவுளை என் மேலே மட்டும் உனக்கு இவ்வளோ சந்தோஷம்? ரைட், ஏன் எனக்கு மட்டும் ஒரு சோதனை கொடுத்து என்னை மட்டும் ரீடைரக்ட் பண்ணி என்னை மட்டும் காப்பாற்றிருக்கு? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ரைட். ஸோ நம்ம லைஃப்பில் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா தடவை நம்ம பேசுவோம். ஆனால் எந்த இடத்துல நம்ம அதிகமாக சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் மாறும். ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பெல்லாம் நமக்கு துயரம் வரும்போதோ நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் துயரம் அதிகமாக வரும். பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், வேர் எனர்ஜி கோஸ், இல்லை வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ், வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தான் எனர்ஜி வரும். ரைட், இது யூனிவர்சல் லா. ஸோ ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு வேர்டை எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இருக்கும். அதே விஷயத்தை இட்ஸ் அ ஹைலி ஸ்ட்ராங்கான இம்பேக்ட்ஃபுல் வேர்டு. இம்பேக்ட்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, தாக்கம்னா பாசிட்டிவாவா நெகட்டிவாவா ரெண்டுமே தாக்கம் தான் சொல்லுவாங்க. பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாக்கம் இருக்கும்.
யார் ஒருத்தர் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நிறையா நல்ல விஷயங்களாக பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஏன் கடவுளை எனக்கு மட்டும் நீ என்ன மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருக்க, ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு சொல்லி பாசிட்டிவான விஷயத்தில் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கு. எப்போல்லாம் நெகட்டிவில் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நெகட்டிவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பவுமே டார்க்னஸை குறைக்க முடியாது. டார்க்னஸை குறைக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, லைட் சோர்ஸ் அதிகம் பண்ணுறது. லைட் சோர்ஸ் அதிகம் பண்ணால் டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுவே லைட் சோர்ஸ் கம்மியாச்சுன்னா டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். டார்க்னஸ் அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் மைண்ட் செட் அல்லது நமக்கு ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நெகட்டிவான என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் டார்க்னஸ் கூட பண்ணலாம். டார்க்னஸ் இந்த உலகத்தில் சுற்றிலையும் பிரபஞ்சம் முழுக்க டார்க் இருட்டு தான் இருக்குது. அப்போது சுற்றிலையும் நமக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. ஆனால் அந்த நெகட்டிவை நமக்கு நெகட்டிவிட்டியை சோர்வை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஒரே வழி என்னென்னா நம்ம லைட் சோர்ஸை அதிகம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எது லைட் சோர்ஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ லேர்னிங். ஸோ நமக்கு எது நிறையா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஆல்ரெடி யார் எக்ஸ்பர்ட்டாக அந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்ககிட்டருந்து லேர்ன் பண்ணால் அவங்க எத்தனை வருஷம் அதை பயன்படுத்தி அவங்க அதை லேர்ன் பண்ணாங்களோ அத்தனை வருஷத்தை நம்ம மிச்சம் பண்ண முடியும். ரைட்? 10 வருஷம் ஒருத்தர் யூஸ் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காரு, அதை லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு 10 நாள் தான் ஆகும். டன். 10 வருஷத்தை மிச்சம் பண்ண முடியும். ரைட்? ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். நாம் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பாசிட்டிவிட்டி எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக நிறையா பேசுகிறவங்களோட சுற்றியும் நம்ம இருக்கணும், அல்லது நம்மளை கொண்டு போய் அவங்களுக்கு மத்தியில் வச்சிடணும். கரெக்டு தானே? ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காருன்னா அந்த ஸ்மோக்கை கம்மி பண்ணணுன்னா அவங்களோட சேராமல் இருந்தால் போதுமானு கேட்டால் அது பத்தாது. ஏன்னா குறைமை வழியாக டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது கஷ்டம். அதுவே ஆரோக்கியத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம நிறையா சேர்ந்து இருக்க ஆரோக்கியத்தை பற்றி பேச நமக்கு இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இதில் எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக சேரும். பிகாஸ் நம்ம யார்கிட்ட அதிகமாக நம்மளை சுற்றி யார் அதிகமாக இருக்காங்களோ அல்லது யார்கிட்ட நம்ம அதிகமாக பழகிறோமோ அவங்களோட ஆவரேஜாக தான் நம்ம மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அப்போது நம்ம லைட் சோர்ஸ் நமக்கு நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னா பாசிட்டிவ்க்கு உண்டான லைட் சோர்ஸ் அதை தான் நம்ம கம்யூனிட்டியில் ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார்ச்சூன் அப்படின்னா காசு பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களுக்கு பேர் ஃபார்ச்சூனர் கிடையாது, அவங்களுக்கு பேர் ரிச் பர்சன், பணக்காரர் வேறு, ஃபார்ச்சூனர் வேறு. ஃபார்ச்சூனர் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவாக பேசுகிறவங்க. ஹெல்த்தில், ரிலேஷன்ஷிப்பில், பிஸ்னஸில், ஃபினான்ஸில் அண்டு பர்சனல் க்ரோத்தில், செலிப்ரேஷனில், சேரிட்டியில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர். பாசிட்டிவாக பேச பாசிட்டிவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண நமக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக வரும். ஸோ வீல் ஆஃப் லைஃப்பை நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் ஒருத்தர் வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபார்ச்சூனர். ஸோ பிகாஸ் வீல் ஆஃப் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸோட க்ரோத்தும் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டின்னு க்ரியேட் பண்ணதுக்கு உண்டான ரீசன் ஒவ்வொரு பீப்புளுமே ஃபார்ச்சூனை பற்றி யோசிக்கணும், ஃபார்ச்சூன் பற்றி பேசணும். அண்ட் வீல் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாசிட்டிவ் பற்றி பேசி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிறத பாசிட்டிவான விஷயத்துல பேசணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு உறுப்பினர் ஆகி உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு என்னோடய ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் என்டர் இன் டு த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. ஓகே? ஸோ இந்த கம்யூனிட்டியோட அப்ஜெக்டிவ் நிறையா பேர்த்த சேர்த்தணுங்கிறது கிடையாது, நிறையா ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ச்சூனர்ஸ்னால தான் முடியும். அப்படி ஃபார்ச்சூனராக மாறணும் அப்படின்னா, ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கிறது கிடையாது, நாம் என்னவா மாறுறோங்கிறது தான் சக்ஸஸ். ஸோ அப்படி ஃபார்ச்சூனராக மாற மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும். ரைட்? ஸோ இந்த ஒரு கண்டென்ட், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சது அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா நீங்கள் டைப் பண்ணும்போது நான் எல்லாத்தையுமே அதை பார்க்க விரும்புகிறேன். ஸோ தட் ஐ வில் பி ஹாப்பி இன்கேஸ் நான் கொடுக்குற இந்த வேல்யூ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, அது பிரயோஜனமாக உங்களுக்கு இருந்துச்சுங்கிறது உங்களோட கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டைப் இட் இந்த கமெண்ட் பாக்ஸ். அதை நான் ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்காக, படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இந்த மாதிரி இன்னும் நிறையா கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே?
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது கார்த்திகேயன் பாலசுப்ரமணியன். என்னை 80/20 கார்த்திகேயன்னு கூப்பிடுவாங்க. ஃபாலோ மீ, சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் அண்ட் நிறையா ஃபார்ச்சூன் பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தாவோ அல்லது பிஸ்னஸ் பண்ணலாங்கிற எண்ணம் இருந்தாவோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேட் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அட்டன் மை நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே, பாய். இது கார்த்திகேயன். டேக் கேர். காட் பிளஸ்.